السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் கிளை சார்பாக நடந்து வரும் தௌஹீத் மக்தப் மதர்சாவினுடைய 14ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாக உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். ஜூன் 3 ஆரம்பம் செய்யப்பட்டு பிப்ரவரி 28, 2025 இன்றோடு நிறைவடைகிறது. மக்தப் மதர்சாவுக்காக தங்களுடைய நேரங்களை செலவழித்த ஆசிரியர்களுக்கும் மதர்சாவுக்கு ஒத்துழைப்பு தந்த பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அதிகமான கல்வியை பெற்றிருப்பது என்பது சிறந்த கல்வி அல்ல. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்திலே எது சிறந்த கல்வியாக பார்க்கப்படும் என்றால், தான் கற்ற கல்வியை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதுதான் சிறந்த கல்வி. அதிகமான கல்வியை சுமந்திருப்பது சிறந்த கல்வி இல்லை. அப்படிப்பட்டவர்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசும்போது 63வது அத்தியாயம் 5வது வசனத்தில் கூறுகிறான், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத் என்னும் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இந்த கல்வியை சுமக்குமாறு நாம் சொன்னோம். அந்த கல்வியை அவர்கள் சுமக்கவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் ஏடுகளை சுமக்கும் கழுதைகளை போன்று அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். அதிகமான கல்வியை கற்பது என்பது பெரிய விஷயம் அல்ல. கற்ற கல்வியை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதுதான் சிறந்த கல்வி அப்படின்னு அல்லாஹ் அப்படிதான் பார்ப்பான். அப்போ நம்முடைய பிள்ளைகள் அதிகமான பரிசுகளை பெற்றிருப்பது, ஆஹா இந்த பிள்ளை தான் சிறந்த பிள்ளை, இந்த பிள்ளை தான் எல்லாத்துலேயும் கை தேர்ந்த பிள்ளை, அப்படி அல்ல. அல்லாஹுடைய பார்வையில் அதல்ல சிறந்த கல்வி. அல்லாஹ் எப்படி பார்ப்பான் என்றால், தான் கற்றதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே செயல்படுத்துவதுதான் அல்லாஹுடைய பார்வையில் சிறந்த கல்வி. அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்திற்காகவும் இனி வரக்கூடிய காலங்களில் கற்ற கல்வியை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செயல்படுத்துவதற்கும் நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்னும் முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிடலாம். பெற்றோர்கள் அதிகமாக ஒத்துழைப்பு தரணும். ஒரே பேசிக்கிட்டு சலசலப்பா நிகழ்ச்சிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு உள்ளதை தெரியாமல் பேசிக்கிட்டே இருக்காதீங்க. அதிகமான தலைப்புகளில் பிதஅத் சம்பந்தமான விஷயங்களாக நிறைய டிராமாக்கள், உரைகள், துஆக்கள் என பிரிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ஒத்துழைப்பு தந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக நிகழ்ச்சி நல்ல முறையில் நடக்கும். அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக உரை பயான் அஃப்சாரியா இப்ராஹிம் நபியின் பிரார்த்தனைகள் என்ற தலைப்பின் கீழாக உரை நிகழ்த்துவார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفرقان المجيد அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இங்கு ஒரு அழகிய நன்னோக்கத்திற்காக ஒன்று கூடியுள்ளோம். அதன் நோக்கத்தை வல்ல ரஹ்மான் நிறைவேற்றி தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்டிருந்த தலைப்பு உத்தம தூதர் இப்ராஹிம் நபியின் உன்னத பிரார்த்தனைகள். மனிதனை படைத்திருப்பதே இறைவனை வணங்குவதற்காக தான். அல்லாஹ் தன் திருமறையில் கூறும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்சா இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று கூறுகிறான். அல்லாஹ் நமக்கு பல விதமான வணக்கங்களை கற்று தந்துள்ளான். அதில் தலையாய வணக்கம் பிரார்த்தனையாகும். அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அத்துஆஉ வல்
இபாதா. பிரார்த்தனை அதுவே வணக்கமாகும். ஏனெனில் அல்லாஹுவே எஜமான், நான் அடிமை. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, எனக்கோ எந்தவித ஆற்றலும் இல்லை என்பதை இந்த பிரார்த்தனையின் மூலம் நாம் ஒப்புக்கொள்கிறோம், சரணடைகிறோம். அதனால் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் தமது பிரார்த்தனையை இறைவனிடம் முன்வைக்கும் விஷயத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். தமது வாழ்நாளில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தமது பிரார்த்தனையை இறைவனிடம் எத்தி வைக்கக்கூடியவர்களாகவும் சரணடைபவர்களாகவும் திகழ்ந்தார்கள். அதில் சில பிரார்த்தனைகளை இங்கே நாம் பார்ப்போம். இது கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதல் பலத் ஆமினன் வஜ்னுப்னி பனியான அபுதுன் அஸ்லாம். எங்கள் இறைவனே, மக்கா என்னும் இவ்வூரை பாதுகாப்பளிப்பதாக ஆக்குவாயாக, என்னையும் என் வழித்தோன்றல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரமாக்குவாயாக என்று இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஏகத்துவத்தின் தந்தையாக சிலையை வணங்காத நேர்வழி பெற்றவராக இருந்தும் கூட தனக்கும் தன் வழித்தோன்றல்களுக்கும் இறைவனிடம் சிலைகளை வணங்குவதை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள். நாம் தான் சத்திய கொள்கையில் இருக்கிறோமே, ஏன் இவ்வாறு கேட்க வேண்டும் என்று பொடுபோக்காக இருக்கவில்லை. ஏனெனில் அல்லாஹுவின் கருணையின்றி நல்லவற்றை செய்யவோ தீயவற்றிலிருந்து விலகவோ முடியாது என்பதை இப்ராஹிம் நபி அவர்கள் உணர்ந்திருந்தார். இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடுவதில் அலட்சியம் கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்தார். அடுத்த பிரார்த்தனையை பார்க்கும்போது, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக வரீனா மனாசிகனா வத்துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். எங்கள் இறைவனே, எங்கள் இருவரை உனக்கு கட்டுப்படுவராகவும் எங்கள் தலைமுறைகளை உனக்கு கட்டுப்படும் சமுதாயமாகவும் ஆக்குவாயாக. எங்கள் வணக்க முறைகளை காட்டுவாயாக, எங்களை மன்னிப்பாயாக, நீயே மன்னிப்பவன் நிகரில்லா அன்பாளன். கட்டுப்படுதலுக்கான நற்சான்றை இறைவனிடம் இருந்து பெற்ற இப்ராஹிம் நபி அவர்கள் தனக்கும் தன் மகனுக்கும் தன் வழித்தோன்றல்களுக்கும் இறைவனிடம் கட்டுப்பாட்டை கேட்கிறார்கள். மேலும் தனது வணக்க முறைகளை காட்டி தருமாறும் கேட்கிறார்கள். இறை தூதராக இருந்தாலும் தன் விருப்பப்படி வணக்க முறைகளை அமைத்து கொள்ள முடியாது. அல்லாஹுதான் அவனை வணங்கும் முறைகளை காட்டி தருவார் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இன்று நம் சமுதாயமோ இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லீம் என்ற பெயரில் அல்லாஹும் அவனது தூதரும் காட்டி தராத மௌலூத், மீலாத், தர்கா வழிபாடு, கந்தூரி, ஹத்தம், ஃபாத்திகா போன்ற பல பிதத்துகளான புதிய காரியங்களை உருவாக்கி வைத்து இதுதான் வணக்கம் என்று நமக்கு நாமே முடிவு செய்து கொள்கிறோம். ஆனால் இன்று இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை சிந்திக்க நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். அதுபோன்று தொழுகையை நிலைநிறுத்தியவராக இருந்தும் கூட தனக்கும் தன் வழித்தோன்றல்களும் என்றும் தொழுகையை நிலைத்திருக்க வேண்டியும் பிரார்த்தித்தார். தனக்கு முதுமை நெருங்கியதும் தன் முன் சென்ற எந்த ஒரு நல்லதாரும் போய் கையேந்தவும் இல்லை, பிரார்த்திக்கவும் இல்லை. தன்னை படைத்த ஒரே இறைவனாகி அல்லாஹ்விடம் மட்டுமே சென்று ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என் இறைவா வழித்தோன்றலாக ஒரு நல்லவரை எனக்கு அளிப்பாயாக என்று சாலியான குழந்தையை கேட்கிறார்கள். இது போன்று ஏராளமான துவாக்களை இப்ராஹிம் நபி அவர்கள் தமது இறைவனிடம் முன்வைத்ததனால் தான் இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாஹ் தமது உற்ற தோழராக தேர்ந்தெடுத்து கொண்டான். எனவே நாமும் இறைவன் நேசத்தை பெற வேண்டும் என்றால் அவனிடம் மட்டுமே கோரிக்கை வைப்பவர்களாகவும் கையேந்துபவர்களாகவும் இருக்க வேண்டும். ரப்பனகுஃபிர்லி வலி வாலிதைய வல் முஃமினீன யௌம யகுமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் நீ விசாரணை நடைபெறும் மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தித்த போல நானும் உங்களுக்காக பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.